ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாத கோச்சார கிரக நிலைப்படி உலகில் ஜோதிட ஆய்வில் நாம் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் பாதிப்பை பற்றி பார்க்கலாம். அதில் நிலநடுக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி உள்ள கிரக நிலைப்படி பார்க்கும்போது சந்திரன் நீசமடைந்து விருச்சிகத்தில் உள்ளார். சந்திரன் 7ஆம் வீட்டை பார்க்கும்போது செவ்வாயும் குருவும் இணைவு பெற்றுள்ளனர். அந்த செவ்வாயும் குருவும் நவாம்சத்தில் நீசம் பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற குரு. ஆக சந்திரனும் நீசம் பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற குரு, இந்த இணைவுகள் மேலும் ராகு கேதுவும் இங்கே உச்சம் பெறுகின்றனர். ஆக இரண்டு நீச கிரகங்கள், இரண்டு உச்ச கிரகங்கள் நேருக்கு நேர் பார்வை செலுத்துகின்றன. மேலும் ரிஷபத்தில் வீடு கொடுத்த சுக்கிரனும் நீசம் பெற்றுள்ளார் நவாம்சத்தில். இந்த கிரக அமைப்புகள் யூடிசி லக்ன நேரப்படி 2:20 காலை ஆரம்பிக்கின்றன. இதன்படி பார்க்கும்போது பெரிய நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அது 5 ரிக்டருக்கு மேல் இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் கடக லக்னம் வலுப்பெற்றுள்ளதனால் அது கடல் அலைகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி நிலநடுக்கம் ஏற்படும் இடங்களாக நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மேலும் ரஷ்யன் பெடரேஷன், இந்தியா, மேலும் இத்தாலி, இது போன்ற இடங்களில் சிறு சிறு ரிக்டர் அளவில் ஏற்பட்டாலும் அதிக ரிக்டர் அளவு பாதிப்பு எங்கு ஏற்படும் என்று நாம் ஜோதிட ஆய்வில் கணித்து பார்க்கும்போது அது சிலி, அர்ஜென்டினா போன்ற இந்த இடத்தில் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இப்பொழுது நாம் யூடிசி நேரம் 14ஆம் தேதி காலை 2:20 என்ற நேரத்தில் இந்த இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று கணித்தபடி பார்த்தால் இதனுடைய லோக்கல் நேரம், அதாவது 13ஆம் தேதி இரவு 10:20 ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆக நாம் குறிப்பிட்ட இந்த 14ஆம் தேதி இந்த கிரக நிலைப்படி பார்க்கும்போது அந்த நாள் முழுவதும் பல்வேறு இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது போன்ற கிரக இணைவுகள் மீண்டும் 10 நாட்களில் இணைகின்றன. மேலும் அதை பற்றிய வீடியோ பதிவை அடுத்த பதிவில் வெளியிடுகின்றேன். இது ஒரு ஜோதிட ஆராய்ச்சிக்காக ஒரு ஆய்வு மட்டுமே, யாரையும் பயமுறுத்துவதற்காக அல்ல. உலகியல் ஜோதிடத்தில் இது ஒரு ஆய்வு மட்டுமே. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.